example 1.57. Example 1.17 தான். Page number 17. Look at example 1.17 on page number 17 from the given diagram. கொடுக்கப்பட்ட வெண்படத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட வென் டயக்ராம் இது வந்து சம்லயே கொடுத்துருவாங்க, क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. from the given diagram, வென் டயக்ராம். சரியா? இதுல இருந்து ரைட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபைண்ட் A செட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க, B செட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க, A டிஃபரன்ஸ் B கண்டுபிடிக்க சொல்றாங்க, B டிஃபரன்ஸ் A ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. A டேஷ் அதாவது A காம்ப்ளிமெண்ட் அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்க சொல்றாங்க, B காம்ப்ளிமெண்ட் ஆஃப் B கண்டுபிடிக்க சொல்றாங்க, யூனிவர்சல் செட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, சொல்யூஷன் very simple. First question A. First question A. First question A. Set A கண்டுபிடிக்கும் போது listen, A circle இருக்கு பாத்தீங்களா? A circle நல்லா பாருங்க. You watch my finger. A circle அதாவது இதுதான் இந்த A circle தான் செட் A. இந்த செட் A குள்ள என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை அப்படியே ரைட் பண்ணுங்க. A E I O U A E I O U அப்படி சொல்லலாம், அல்லது A I U E O E O எல்லாரும் அப்போ A ரிங்குக்குள்ள இருக்கிற எல்லா A ரிங்கோட எல்லா லெட்டர்ஸையும் எடுத்து எழுதுறது தான் செட் A. சொல்லுங்க, A I U A I U A குள்ள தான் இருக்கு. இந்த E O நான் ஏன் எழுதுறேன்னா இந்த E O வந்து A சர்க்கிள்குள்ள தான் வரும், அது B சர்க்கிள்குள்ள வரும். இது ரெண்டுமே இடையில காமனா இருக்கு. இந்த E Oங்கற அந்த ரெண்டு லெட்டருமே A சர்க்கிள்குள்ளேயும் இருக்கு, A வளையத்துக்குள்ளேயும் இருக்கு, B வளையத்துக்குள்ளேயும் இருக்கு. அப்ப இந்த E O வந்து A க்கு வரும், B க்கு வரும். ஓகே, அதனால நான் என்ன சொல்றேன் A. ஓகே, this is A set. Next B set சொல்லுங்க. B set வந்து set B. B set னா என்னது? இந்த ring of B. ring of B னா B வளையம். B வளையத்துக்குள்ள என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதை அப்படியே எடுத்துடுங்க. P C E O B C E O ஆல்பபெட்ல எழுதலாம். ஓகே, அரேஞ்ச் பண்ணி எழுதலாம், எழுதலாம். ஓகே, this is set B. The third one A difference B. A difference B எப்படி எழுதுறது? A difference B நான் வென் டயக்ராம்ல சொல்லிருக்கேன். A difference B எப்படி செய்யணும்? A difference B னா என்ன? A ல இருந்து B ய வந்து நம்ம மைனஸ் பண்ணனும். அப்படினா B வளையத்துக்குள்ள உள்ள எந்த ஒரு லெட்டர்ஸையும் நம்ம எழுத கூடாது. B ரிங்குக்குள்ள இருக்கிற எந்த ஒரு லெட்டர்ஸையும் நம்ம எழுதாம மிச்ச A க்குள்ள என்னென்ன இருக்கு? இந்த A I U இந்த மூணு இத மட்டும் தான் ரைட் பண்ணனும். எதுல? A டிஃபரன்ஸ் B ல. ஏன் இத நான் எழுதல அப்படினா A டிஃபரன்ஸ் B போது நம்ம B ய வந்து மைனஸ் பண்றோம். B ய மைனஸ் பண்ணும்போது B ரிங்குக்குள்ள இருக்கிற B வளையத்துக்குள்ள இருக்கிற எல்லா லெட்டர்ஸையும் நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். இது வந்து இந்த E O வந்து B க்குள்ள இருக்குல, அதனால இதுல இருந்து நம்ம அப்படியே இத ரிமூவ் பண்ணிட்டோம்னா மிச்சம் இந்த பார்ட் மட்டும் இருக்கும். அதுதான் A டிஃபரன்ஸ் B. அப்படிங்கும்போது இந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் தான் எழுதணும். A I U A I U. நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து B டிஃபரன்ஸ் A. B டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதே மாதிரி தான் சேம். B ல இருந்து நீங்க என்ன B டிஃபரன்ஸ் A என்ன பண்ணலாம்? செட் B ல இருந்து செட் A ய அப்படியே மைனஸ் பண்ணனும். எதை மைனஸ் பண்ண போறோம்? A ய மைனஸ் பண்ண போறோம். அப்ப A ய மைனஸ் பண்ண போறோம்னா அப்படியே A ரிங்க வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க. A ரிங்க அப்படியே கட் பண்ணிட்டா மிச்சம் B ல இருக்கிற இந்த B யும் இந்த C யும் மட்டும் தான் இருக்கு. இந்த B யும் C தான் B டிஃபரன்ஸ் B. B டிஃபரன்ஸ் A. ஓகே, B ல இருந்து செட் B ல இருந்து செட் A வை மைனஸ் பண்றோம்.
எதை மைனஸ் பண்றோமோ அந்த ரிங் அப்படியே விட்டுறணும். விட்டுட்டா மிச்சம் என்ன இருக்கு? B யும் C யும் செட் B ல இருக்கு. இத மட்டும் எழுதுறது தான் P டிஃபரன்ஸ் A. நெக்ஸ்ட் A டேஷ். நெக்ஸ்ட் A டேஷ். A டேஷ்னா என்ன? A டேஷ்னா A டேஷ் பொறுத்தளவு A டேஷ்னா என்ன? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் A. அதாவது A சர்க்கிள்குள்ள எந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கோ அப்படியே டோட்டலா ஒமிட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸ் எழுதணும், இன்க்ளூடிங் யூனிவர்சல் செட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எழுதணும். அதாவது A க்கு மேல டேஷ் இருந்தா A காம்ப்ளிமெண்ட், அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் A. அப்படினா A ல உள்ள எல்லா லெட்டர்ஸையும் விட்டுறணும். அப்ப இத விட்டுறணும், இத விட்டுறணும், இத விட்டுறணும், இத விட்டுறணும், இத விட்டுறணும், இத எல்லாத்தையும் விட்டுட்டு மிச்சம் இந்த பாக்ஸ்ல என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லா எழுதணும். என்னென்ன எழுதுங்க? P C இந்த யூனிவர்சல் செட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டையும் சேர்த்துக்கணும். வெளியில இருக்கிற யூனிவர்சல் செட் எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். அப்ப என்ன வரும்? B C D G. Sixth என்ன? B dash. B dash எப்படி எழுதுவீங்க? B dash என்ன? காம்ப்ளிமெண்ட் ஆஃப் P. அதாவது B ல இருக்கக்கூடிய B ரிங்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் விட்டுருங்க. B ல இருக்கக்கூடிய அதாவது B ரிங்ங்கிறது அதுதான். எந்த லெட்டர்ஸ்க்கு மேல காம்ப்ளிமெண்ட் இருக்குதோ, காம்ப்ளிமெண்ட்னா மேல அந்த டேஷ் சொல்லுவாங்க, எந்த லெட்டர்ஸ்க்கு மேல காம்ப்ளிமெண்ட் இருக்குதோ அந்த ரிங்ல உள்ள எல்லா லெட்டர்ஸையும் நம்ம விட்டுறணும், எல்லா எலிமெண்ட்ஸையும் விட்டுறணும். E விட்டுறணும், B விட்டுறணும், O விட்டுறணும், C விட்டுறணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இந்த A ல உள்ள அந்த எலிமெண்ட்ஸையும் யூனிவர்சல் செட்ல இருக்கிற இந்த வெளியில இருக்கிற யூனிவர்சல் செட் எலிமெண்ட்ஸையும் சேர்த்துறோம். அப்ப என்ன வரும்? A I U B G. The next universal set. Universal setங்கிறது அனைத்து கணம் சொல்லியிருக்கேன். இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதுறது தான் யூனிவர்சல் செட். அதாவது A செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ், B செட்ல உள்ள எலிமெண்ட்ஸ், வெளியில ரெண்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த அவுட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அவுட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் TH இதையும் சேர்த்து மொத்தம் அந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதுறது தான் யூனிவர்சல் செட். அப்ப ஃபர்ஸ்ட் A செட்ல உள்ள A I U E O B C D G இதுதான் யூனிவர்சல் செட். ஓகே, A செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதணும், B செட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதியாச்சு, வெளியில இருக்கிற இந்த B யும் சேர்த்து. This is answer. Students, look at the exercise. Look at the exercise. Exercise 1.3 on page number 18, question number 1. Solution. The sum is same as previous sum. This sum is same as previous sum. இது முன்னாடி நான் சொல்லி கொடுத்தேன், அந்த சம் மாதிரி அப்படியே தான். Using the given Venn diagram, கொடுக்கப்பட்ட சம்முலயே கொடுத்தாங்க, கொடுக்கப்பட்ட Venn diagram அதுல இருந்து write the elements of first question A ஐ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, set A ஐ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, set B ஐ கண்டுபிடிக்க சொல்றாங்க. set A union B, A set ஐயும் B set யூனியன் பண்ணி
எழுதுங்க. A யூனியன் B கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் B னா ரெண்டுக்குள்ள வெட்டுக்கணம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அடுத்து A டிஃபரன்ஸ் B கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அடுத்து B டிஃபரன்ஸ் A கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அடுத்து the seventh question A complement, அதாவது complement of A டேஷ் சொல்லுவோம். 8th question வந்து complement of B. 9th question வந்து universal set. Okay, now first question வந்து set A வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். set A பாருங்க, look at the diagram, Venn diagram பாருங்க. A set கண்டுபிடிக்க சொல்லும்போது A ரிங்குக்குள்ள இருக்கக்கூடிய ஆல் எலிமெண்ட்ஸ் நீங்க வந்து கலெக்ட் பண்ணுங்க. 2 10 8 4 7 இது எல்லாமே A ரிங்குக்குள்ள இருக்கு. அப்படிதானே? இப்போ A ரிங்குக்குள்ள இருக்கிற எல்லா செட்டையும் எழுதுறதுக்கு A செட். ஓகே, இப்போ A செட் வந்து என்னது? क्वेश्चन நம்பர் 1 வந்து A செட். A செட் எழுதும்போது 2 10 8 4 7 இதுதான் செட் A. A ரிங்குக்குள்ள உள்ள செட் B. செகண்ட் क्वेश्चन வந்து செட் B எழுத சொல்லிருக்காங்க. செட் B எப்படி எழுதுறாங்க? B ரிங்குக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துறணும். அப்போ B ரிங்குக்குள்ள இருக்கிறது என்னென்ன இருக்கு? இந்த 4 7 வந்து B ரிங்குக்குள்ளே இருக்கிறதுனால அதையும் சேர்த்துக்கலாம். 4 7 9 6 3 11. This is B set. Third question வந்து A union B. A union B. A union B னா என்ன அர்த்தம்? செட் A யையும் செட் B யையும் மட்டும் யூனியன் பண்ணி எழுதலாம். அதாவது A க்குள்ள உள்ள உறுப்பையும் B க்குள்ள உள்ள எலிமெண்ட்ஸ் சேர்த்து கம்பைன் பண்ணி மொத்தமா ஒரே செட்டா எழுதுறதுக்கு பேர் தான் A யூனியன் B. அப்போ இந்த ரெண்டு வளையத்துக்குள்ள உள்ள எல்லா எலிமெண்ட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிரும்? யூனியன் A யூனியன் B கூட வந்துரும். 2 10 8 4 7 9 6 3 11. வெளியில இருக்கிற 1 12 வராது. ஏன் அப்படின்னா A யூனியன் B ங்கறம்போது இந்த A ரிங்கையும் B ரிங்கையும் சேர்த்து சொல்றதுக்கு பேர் தான் A யூனியன் B. இப்போ இதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம எழுதணும். இது ரெண்டும் யூனிவர்சல் செட்ல இருக்கு. ஓகே, சரி. ஃபோர்த் ஒன் வந்து A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் B இதோட மீனிங் என்ன? A செட்லயும் B செட்லயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கிறதுக்கு பேர் தான் A இன்டர்செக்ஷன். அப்ப A செட்லயும் B செட்லயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கு. A லயும் இருக்கணும், B லயும் இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த 4 இந்த 7 இது ரெண்டும் தான் காமன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் A இன்டர்செக்ஷன். அப்ப 4 7 ஐ மட்டும் தான் நீங்க ரைட் பண்ணணும் A இன்டர்செக்ஷன். ஓகே, next fifth question. A difference B. A difference B எப்படி எழுதுவீங்க? A difference B ஓட மீனிங் என்ன? A ரிங்ல இருந்து B ரிங்க அப்படியே மைனஸ் பண்ணனும். எதை மைனஸ் பண்ணனும்? B ரிங்க மைனஸ் பண்ணனும். அப்ப B ரிங்குக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் அப்படியே விட்டுருங்க. B ரிங்கையே விட்டுருங்க. B ரிங்கையே விடும்போது மிச்சம் A ரிங்ல என்ன இருக்கு? 2 10 8 2 10 8 இது மட்டும் தான் A டிஃபரன்ஸ் B. அடுத்து B டிஃபரன்ஸ் A. B டிஃபரன்ஸ் A வந்து அதே சேம் மெத்தட். B ரிங்ல இருந்து A ரிங்க மைனஸ் பண்றோம். B ரிங்ல இருந்து A ரிங்க மைனஸ் பண்றோம். எதை மைனஸ் பண்றோம்? A ரிங்க மைனஸ் பண்றோம். அப்ப A ரிங்க அப்படியே மைனஸ் பண்ணிடுங்க. விட்டுருங்க, A ரிங்க விட்டுருங்க. மிச்சம் B ல உள்ளதெல்லாம் எழுதுங்க. அப்போ 9 6 3 11. Okay, next seventh sum வந்து A dash. A dash னா என்ன சொல்றாங்க? A dash னா காம்ப்ளிமென்ட் ஆஃப் A. A ல உள்ள A ரிங்ல உள்ள எல்லா ஆல் எலிமெண்ட்ஸையும் ஒமிட் பண்ணிடுங்க, விட்டுருங்க. விட்டது போக
மிச்சம் நம்ம இந்த வென் டயகிராம்ல என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லா எழுதணும் இன்க்ளூடிங் யூனிவர்சல் செட்ல உள்ள இந்த ரெண்டு உறுப்பையும் சேர்த்து. அப்ப a இங்கவே அப்படியே விட்டுருங்க. a டேஷ்னா a இங்கே விட்டுறணும். அப்ப விட்டுட்டா என்ன வரும்? 9 6 3 11 1 12. This is a dash. b டேஷ்னா எதுக்கு மேல டேஷ் இருக்கும்? b டேஷ்னா b ரிங்கவே டோட்டலா விட்டுருங்க, ஒமிட் பண்ணிருங்க. b ரிங் அப்படியே விட்டுட்டீங்கன்னா b ரிங் அப்படியே விட்டுட்டா மிச்சம் என்ன இருக்கும்? இந்த a ரிங்ல உள்ள எலிமெண்ட்ஸையும் இந்த யூனிவர்சல் எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும். அப்ப 2 10 8 2 10 8 1 12. The last யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட் வந்து டோட்டல் அந்த வென் டயகிராம்ல எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுங்க. அதாவது a ல இருக்கிற எலிமெண்ட்ஸ், b ல இருக்கிற எலிமெண்ட்ஸ், யூனிவர்சல் செட்ல இருக்கிற அந்த 1 to 1, அதாவது வெளியில இருக்குதுல, வெளியில 1 to 1 அதை சேர்த்து இந்த ரிங்ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்னா அனைத்துக்கும் இந்த பாக்ஸ்ல என்ன நம்பர் இருக்கோ எல்லாமே அந்த யூனிவர்சல் செட்டுக்கு சொந்தம். ஓகே, அப்போ 2 10 8 4 7 9 6 3 9 6 3 11 1 வெளியில இருக்கிற அந்த 12 1 12. ஓகே, this is answer. This is answer. Okay, listen. 9th question, யூனிவர்சல் செட் எப்படி எழுதணும்? யூனிவர்சல் செட்னாலே என்னது? a ரிங்ல உள்ள எலிமெண்ட்ஸ், b ரிங்ல உள்ள எலிமெண்ட்ஸ், வெளியில இருக்கிற அந்த 1 to 1 இதையும் இதோட சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்னா அனைத்து கணம், அனைத்து எண்களையும் உள்ளடக்கிய கணம். அதனால இந்த பாக்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸும் வந்துடும். இது வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? a ல உள்ள 2 10 8 4 7 2 10 8 4 7, b ல வரும்போது 4 7 என்ன எழுதிட்டோமா? 9 6 3 11 9 6 3 11 எழுதியாச்சு. அடுத்து வெளியில இருக்கிற அந்த 1ஐயும் 2ஐயும் சேர்த்து 1 12. ஓகே, this is universal set. Students, example 1.18 on page number 17, draw Venn diagram. Venn diagram நம்ம வரையணும் and share the reason. சில பகுதிகளை ஷேர் பண்ண சொல்லிருக்காங்க. அது என்னென்ன பகுதி அப்படின்னா a dash complement of a ஐயும் a difference p whole dash, a difference p whole dash, the third one வந்து a union p whole dash. இத வந்து ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் universal set A B ன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் A set, B set, universal set. சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து A dash, அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் A. A dash கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம A னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். A னா என்ன?
A இருக்குன்னு வச்சுக்கோங்க. A தெரிஞ்சா தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? A டேஷ் போட முடியும். A னா என்ன? A னா A ரிங்க மட்டும் இப்படி அடிச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் இது. This is A. This is A. Set A. இப்போ இங்க வந்து A டேஷ் தான் ஸ்டேட் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம A ஸ்டேட் பண்றோம். A ஸ்டேட் பண்ண தெரிஞ்சிச்சுனா நமக்கு A டேஷ் பண்றது ரொம்ப வெரி சிம்பிள். A செட்னா A ரிங்க ஃபுல்லா ஷேடட் the A region. சரியா? A பகுதியை ஃபுல்லா ஷேட் பண்றது பார்த்தா A. அப்ப A டேஷ் எப்படி சார் பண்றது? How shared A dash? How shared A dash? A க்கு நீ எங்க பண்ணுனியோ பண்ணுன இடத்தை மட்டும் விட்டுட்டு மீதி பண்ணாத இடம் ஃபுல்லா பண்றதுக்கு பேர் தான் A dash. ஃபார் எக்ஸாம்பிள் A dash னா ஃபுல்லா வந்துரும். A ல எதை பண்ணணுமோ ஷேர் பண்ணணுமோ அதை விட்டுறணும். எதை பண்ணலையோ எங்கெல்லாம் ஷேர் பண்ணலையோ அதெல்லாம் அங்க ஷேர் பண்ணணும். தான் A dash. ஓகே? இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். ஓகே? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன செஞ்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல A டேஷ் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி A டேஷ். ஃபைண்ட் தி A டேஷ்ன் போது A டேஷ் நம்ம டைரக்டா கண்டுபிடிக்கலாம் அல்லது நமக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக A டேஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி A கண்டுபிடிச்சிடுவோம். அப்ப A கண்டுபிடிக்கணும் அப்படின் போது இந்த வென் டயகிராம்ல A னா என்ன? A ரிங்ல மட்டும் ஷேர் பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் A. A ரிங்ல மட்டும் ஷேர் பண்ணிருக்கானா அதுதான் A. A டேஷ்னா அப்படியே A ல என்ன பண்ணணுமோ அதை விட்டுறணும். A ல பண்ணதை அப்படியே விட்டுட்டு எதுலலாம் பண்ணலையோ அதை ஃபுல்லா பண்றதுக்கு பேர் தான் A டேஷ். ஓகே? the next second question. செகண்ட் क्वेश्चन என்ன சொல்றாங்க? A difference in voltage. Set A, set B, universal set. First, okay. Set A, set B, universal set. Okay. இப்போ now A difference peak voltage நம்ம ஃபைண்ட் பண்ணனும், ஷேர் பண்ணனும். A difference peak voltage பண்றதுக்கு முன்னாடி இந்த டேஷ விட்டுருங்க. டேஷ விட்டுட்டா பேஸ்ல இருக்கு A difference P. A difference P முதல்ல ஷேர் பண்ணுங்க. A difference P ஷேர் பண்ண தெரிஞ்சிச்சுனா நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்? A difference P வோல்டேஜ் பண்ணிரலாம் ஈஸியா. ஓகே, A difference P நம்ம ஏற்கனவே I set the previous sum. எப்படி சொல்லிருக்கேன்? A difference P னா A ல இருந்து B ய மைனஸ் பண்ணனும். அப்ப B எதை மைனஸ் பண்றோம்? B ய மைனஸ் பண்றோம். P ரிங் அப்படியே விட்டுருங்க. மிச்சம் அப்ப என்ன வரும்? A ரிங்ல மிச்சம் இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணணும்.
இதுக்குள்ள போகல, இதுக்குள்ள நான் ஏன் போகலன்னா அது வந்து பி ரிங்க வந்து நம்ம மைனஸ் பண்றோம். பி ரிங்க மைனஸ் பண்ணும்போது பி யோட எந்த ஒரு பார்ட்லயும் நம்ம நுழைய கூடாது. ஓகே ரைட். அதனால பி நான் வந்த இதுதான் A டிஃபரன்ஸ் P. A டிஃபரன்ஸ் P னா A ரிங்ல இருந்து B ரிங்க மைனஸ் பண்றாங்க. A ரிங் இந்த இருக்கு, B ரிங்க மைனஸ் பண்ணும்போது எதை மைனஸ் பண்றோமோ அந்த ரிங்குக்குள்ள எந்த ஒரு பெயிண்டிங்கும் வரக்கூடாது. ஓகே, எந்த ஒரு ஷேப் பார்ட்டும் வரக்கூடாது. This is A difference P. A difference P தெரிஞ்சிச்சுனா A difference P voltage எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, போன படத்துல நீங்க என்ன பண்ணீங்களோ அதை பண்ணாதீங்க. எதுலலாம் ஷேட் பண்ணலையோ அதை அப்படியே ஷேட் பண்ணுங்க. அப்போ ப்ரீவியஸ் பிக்சல்ல இந்த பார்ட்ல மட்டும் தான் ஷேட் பண்ணனும், மத்த எல்லா இடத்துலயும் ஷேட் பண்ணல. A டிஃபரன்ஸ் P வோல்டேஜ்னா எதுல பண்ணனுமோ அதுல பண்ணவே கூடாது, எதுலலாம் பண்ணாம இருக்கறோமோ அதுல ஃபுல்லா என்ன செய்யணும், ஷேட் பண்ணணும். இதுதான் A டிஃபரன்ஸ் P வோல்டேஜ். நெக்ஸ்ட் A union B voltage. Next sum, next question வந்து A union B voltage. பேஸ்ல என்ன இருக்கு, A union B, பவர்ல வந்து டேஷ் போடுறாங்க, அதாவது காம்ப்ளிமென்ட் ஆஃப் A union B ன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ A union B voltage ஷேர் பண்ண சொல்லிருக்காங்க, அதுதான் இது பண்றதுக்கு முன்னாடி, இத டைரக்டா பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஈஸியா மேல இருக்கிற அந்த பேஸை விட்டுட்டா என்ன இருக்கு பிராக்கெட் உள்ள A யூனியன் B. இப்போ A யூனியன் B முதல்ல நம்ம என்ன செஞ்சிரோம், ஃபர்ஸ்ட் I find A யூனியன் B. A யூனியன் B ஷேர் பண்ணிட்டு தான் நான் என்ன செய்ய போறேன், A யூனியன் B வோல்டேஜ் பண்ண போறேன். அப்ப A யூனியன் B னா ஃபர்ஸ்ட் எப்படி பண்றது அப்படினு பாக்கும்போது A யூனியன் B யோட மீனிங் என்ன, A யும் B யையும் கம்பைன் பண்ணி சேர்த்து வந்து ஷேர் பண்ணனும், அதுதான் யூனியன். அப்ப சேர்த்து நான் எப்படி ஷேர் பண்றேன் பாருங்க. This is A union B. ரெண்டு ரிங்கே நான் சேர்த்து என்ன செஞ்சிட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். சேர்த்து பண்ணியாச்சு. This is A union B. A ரிங்கையும் B ரிங்கையும் கம்பைன் பண்ணி ஒரு யூனியன் இருக்கறனால ரெண்டையும் சேர்த்து நான் என்ன செஞ்சிட்டேன், shared the region of A union B. A union B, next A union B voltage னா என்ன, A union B voltage னா எதுல பண்ணனுமோ அத அப்படியே என்ன செஞ்சிருங்க, ஒமிட் பண்ணிட்டு பண்ணாத இடத்துல பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
இதுல எதுல பண்ணோம் A யூனியன் B பொறுத்தளவு A B சேர்த்து பெயிண்ட் பண்ணோம் ஷேர் பண்ணோம் A யூனியன் B ஹோல்டேஜ்னா எதை பண்ணோம் அதுல பண்ணவே இல்ல பண்ணாத பிளேஸ் ஃபுல்லா என்ன செஞ்சிட்டோம் ஷேர் பண்ணிட்டோம் this is okay thank you